என்ன மும்மூர்த்திங்களும் எங்க வீட்டுக்கு? அதுவும் இவ்ளோ ஆக்ரோஷமா? ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணணுமா? ஏய், என்ன எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்களோட பிரச்சனையே நீ தானடி. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுவ? ஏய், என்ன எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் உண்மையா சொன்னா கோவம் வருதா? நாங்க சரியான இடத்துக்கு வந்து ஒரு தப்பான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் தம்பி அப்புவ எங்கடி கடத்தி வச்சிருக்க? என்னது? அப்புவ நான் கடத்தி வச்சிருக்கேனா? அண்ணன் கேட்டியா? அவங்க வீட்ல அந்த பொடியனை காணுமா? யாரோ கடத்திட்டாங்களாம். இவங்க என்ன கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்காங்க? அந்த ரகுராம் செஞ்ச தப்புக்கு யாரோ நல்ல பழி வாங்குறாங்க போல இருக்கு. சீ, நிறுத்து. எதுவுமே தெரியாத மாதிரி பேசினா அத அப்படியே நம்பிக்கிட்டு நாங்க போயிடுவோம் நினைச்சிட்டியா? ஒழுங்கு மரியாதையா அப்போ எங்க இருக்கான்னு சொல்லு. இல்ல உன்னை அப்படியே மிதிச்சு தரையோட தரையா தேய்ச்சிருவேன். அவ்வளவு கொலை வெறியில வந்திருக்க. ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? ஏதோ வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கொஞ்சம் விளையாட்டா பேசினா ரொம்ப ஓவரா பேசுற. உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்கு என் தங்கச்சி தான் காரணமா? இப்படி சொல்ல உங்களுக்கே சிரிப்பா இல்ல? அப்படி கேளுங்கண்ணே, இவங்க வீட்ல கரண்ட் கட்டானா கூட அதுக்கும் இந்த புவனாதான் காரணம். விட்டா அவங்க வீட்டு குக்கர்ல விசில் வரலனாலும் அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க போல இருக்கே. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? இங்க பாரு, இந்த ஊர்லயே எங்க குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிற ஒரே ஆள்னா அது நீதான். மரியாதையா என் தம்பி எங்கன்னு சொல்லு. இந்த பாரு, பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இங்க பாரு மாயா, நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ரகுராம் எனக்கு எதிரிதான். ஆனா அதுக்காக குழந்தையெல்லாம் கடத்தி பழி வாங்குற அளவுக்கு நான் ஒண்ணு சீப்பானவள். நீ எவ்வளவு கீழ்த்தரமான ஆளா இருந்தா நாங்க டெலிவரி பண்ற வேன்ல பாம்ப வச்சு எங்களை அழிக்க பார்த்து அந்த அப்பாவியான வைஷ்ணவி இறந்து போய் அந்த சாவுக்கு தான் தான் காரணம்னு அருந்ததி உள்ள போயிருக்கா. சொந்த அக்கா பொண்ணையே ஜெயிலுக்கு அனுப்புன ரொம்ப நல்லபடி நீ. மாயா, உன்னோட வார்த்தை வரம்பு மீறுது. அதுக்கு நீ உன்னோட லிமிட்ல இருந்திருக்கணும்.